அப்பாவி மக்களை கொத்து கொத்தா கொலை பண்ண ஹிட்லர் ஒரு கொடூர இரக்கமே இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வீடியோவோட முடிவில் இந்த மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு மனசா அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது சரியா ஏப்ரல் 30, 1945 மதியம் 3 மணி 70 லட்சம் யோத மக்களை கொன்னு குவிச்ச ஹிட்லர் தன்னோட தனி அறையில தலையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு தன்னை தானே சுட்டுக்க ரெடியா இருக்காரு. ஆனா அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவரை பத்தி தெரிஞ்ச அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு தான் சாகுறாரு. ஹிட்லர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி 24 மணி நேரத்துல அவரோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஹிட்லர் சாகிறதுக்கு முன்னாடி நாள் மதியம் ஒரு 3 மணிக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெர்மன் சைனட் பில் கொடுத்து கொலை பண்றாரு. ஆனா அந்த நாயை அவர் சொந்த குழந்தை மாதிரி வளர்த்தினாரு. அப்படி இருக்கப்போ அவரோட நாயை அவரே கொல்றதுக்கு என்ன காரணம்? பொதுவாகவே ஹிட்லர் எந்த ஒரு விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ண மாட்டார். அதுபோல தான் அவர்கிட்ட இருந்த சைனட் பில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவரோட நாயை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் அதே சைனட் பில்லை சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிறது தான் ஹிட்லரோட பிளானாகவே இருந்துச்சு. சரிப்பா, நீ சொல்கிற மாதிரி ஹிட்லருக்கு அவரோட நாயை ரொம்ப பிடிக்குன்னா அந்த சைனட் பில்லை யாருக்கு வேணால் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அவரோட நாய்க்கு எதுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணாரு அப்படின்னு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஒருவேளை நான் இறந்ததுக்கப்புறம் என்னோட நாய் ரஷ்யாவோட ரெட் ஆர்மி கையில் கிடச்சிச்சுன்னா அது சித்திரவதை அனுபவிச்சு கொடுமை அனுபவிச்சு இறந்து போகும். நான் இல்லாத உலகத்தில் என்னோட நாய் சித்திரவதை அனுபவிச்சு நான் எங்கன்னு தேடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஹிட்லர் அவரோட நாய்க்கு அவரே சைனட் பில் கொடுத்து கொலை பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த நாயோட 5 குட்டிகளையும் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் ஒவ்வொரு குட்டியா துப்பாக்கியால சுட்டு கொலை பண்றாரு. எந்த தோட்டத்துல அந்த நாய்க்கு கூட சிரிச்சு விளையாண்டாரோ அதே தோட்டத்துல அந்த 6 நாய்களையும் அடக்கம் பண்றாரு. உண்மையிலேயே அவரோட நாயை மட்டும் இல்ல, அவரோட சொந்த மனைவியும் கொலை பண்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டாரு. அப்படி ஹிட்லரோட கடைசி 24 மணி நேரத்துல என்னெல்லாம் நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் கிஷோர், இது உங்க ஃபிலிம் சேனல். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சாயந்தரம் 5:30 மணிக்கு நம்ம சேனல்ல ஒரு புது வீடியோ வரும். அதை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹிட்லர் அவரோட நாயை எதுக்காக கொலை பண்ணாரு அப்படிங்கிற காரணத்தை நம்ம பார்த்தோம். ஆனா அவரோட மனைவியை எதுக்காக கொலை பண்ணாரு, அதுவும் கல்யாணம் நடந்து அடுத்த 15 மணி நேரத்துல. இதுக்கு ஆன்சர் தெரியணும்னா ஹிட்லர் சாகிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின் டிராவல் பண்ணி போகணும். ரஷ்யாவோட ரெட் ஆர்மி ஹிட்லரோட ஜெர்மனி சோல்ஜர்ஸை கொத்து கொத்தா கொண்டு குவிக்கிறாங்க. ஆனா அவங்களோட அல்டிமேட் கோலா இருந்தது ஹிட்லரை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக அவங்களும் முன்னேறி போறாங்க. ஆனா அதுக்கு குறுக்க வர எல்லா ஜெர்மனி சோல்ஜர்ஸையும் பாரபட்சம் பார்க்காம கொலை பண்றாங்க. ஆனா இதுல ஹிட்லருக்கு சாதகமா இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஹிட்லர் பதுங்கி இருக்க பதுங்குக்குழி எங்க இருக்குன்னு அவருக்கு நெருக்கமா இருக்க ஒரு சில பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளவு ஏன் அந்த பதுங்குக்குழி இருந்த கிராமத்தாளுங்களுக்கு ஹிட்லர் எங்க பதுங்கி இருக்காரு அப்படிங்கிற சரியான லொகேஷன் தெரியாது. அப்படி இருக்கப்போ ரஷ்யாவோட ரெட் ஆர்மிக்கு ஹிட்லரோட பதுங்குக்குழி தெரிய வாய்ப்பே இல்லை. சரியா ஏப்ரல் 29, 1945 அன்னைக்கு ஹிட்லரோட சிறப்பதிகாரி ஒருத்தருக்கு ஒரு தகவல் போகுது. இன்னைக்கு நைட் 12 மணிக்கு ஹிட்லரோட பதுங்குக்குழியில ஒரு விழா நடக்கும் போது அதை நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு. அதுக்காக அந்த சிறப்பு அதிகாரியும் அவரு கூட இருந்த இன்னும் சில அதிகாரிகளும் அந்த விழால போய் கலந்துக்கிறாங்க. பூமிக்கு மேல அந்த நகரமே தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்த அதே சமயத்துல பூமிக்கு கீழே ஹிட்லரோட பதுங்குக்குழியில ஒரு ரகசிய திருமண விழாவே நடந்துட்டு இருந்துச்சு. எஸ், ஹிட்லரோட 33 வயசு காதலியான ஈவா பிரவுன் அவங்களோட ரூம்ல இருந்து பெரிய கருப்பு கலர் ட்ரெஸ், கழுத்துல நெக்லஸ், கையில வாட்சுன்னு தன்னோட 16 வருஷ காதலன் ஹிட்லரை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாகி வெளியே வந்தாங்க. ஈவா பிரவுனுக்கு என்னமோ அவங்க 15 வயசா இருக்கப்பவே ஹிட்லர் மேல லவ் வந்துருச்சு. ஆனா அவங்க 17வது வயசுல தான் ஹிட்லர் அந்த லவ்வையே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா அதே மாதிரி இவங்க லவ் பண்ற விஷயம் அவங்களுக்கு நெருக்கமா இருந்த ஒரு சில பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். வெளி உலகத்துக்கு நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பிம்பத்தை ஹிட்லர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. நம்ம ஃப்ரெண்ட் எப்படி அவன் லவ் பண்ற பொண்ணு வெறும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஒரு ரீலை ஓட்டுவானோ அதே மாதிரி தான் ஹிட்லரும் பண்றாரு. ஆனா இவருக்கு ஒரு சில வேலிடான காரணங்கள் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை இவங்க லவ் பண்ற விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா ஈவா பிரவுனால நிம்மதியா வெளியே கூட போக முடியாது. அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் கண்டிப்பா வரும். என்னால எந்த ஒரு விதத்திலையும் ஈவா பிரவுனோட ஃப்ரீடம் பாதிச்சிடக்கூடாதுன்னு ஹிட்லர் நினைச்சாரு.
அப்போ இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம ஊர்ல எப்படி 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாயில வெத்தலையை போட்டுக்கிட்டு 2 பாட்டிங்க அடுத்தது குழந்தை எப்போ அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்களோ, அதே மாதிரி தான் ஜெர்மன்லயும் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை எப்போ அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பா கேட்பாங்க. ஹிட்லரால லவ் பண்ண முடியும், ஆனா குழந்தை பெற்றுக்க முடியாது. ஏன்னா அவரோட மன அழுத்த காரணத்தினால அவர் எடுத்துக்கிட்ட டேப்லெட்ஸ் அவரோட பாடியை ரொம்பவே வீக் ஆக்கிருச்சு. அண்ட் பசங்களுக்கு இருக்க மாதிரி 2 டெஸ்டிஸ் அவருக்கு கிடையாது, அவருக்கு இருந்தது ஒரே ஒரு டெஸ்டிஸ் தான். இதனால குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு முடியாத காரியமா இருந்துச்சு. இந்த மாதிரியான சில காரணங்களால தான் அவரோட லவ்வை வெளி உலகத்துக்கு மறைச்சாரு. என்னதான் இவரால் குழந்தை பெற்றுக்க முடியலனாலும் ஈவா ப்ரௌனை ரொம்ப டீப்பா லவ் பண்ணாரு. எந்த அளவுக்குன்னா அவங்க எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாங்கன்னா திரும்ப சேஃபா வர வரைக்கும் சாப்பிட மாட்டாரு, தூங்க மாட்டாரு, ஈவன் தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. அவங்க ஒன்ஸ் திரும்ப சேஃபா வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச வாட்டி தான் அவர் மற்ற விஷயங்களை பத்தி யோசிக்கவே செய்வாரு. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா லவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹிட்லரோட பதங்குழியில ஹிட்லருக்கும் ஈவா ப்ரௌனுக்கும் தனித்தனி பெட்ரூம், ஆனா ஒரே டாய்லெட். இவங்க 2 பெட்ரூமையும் அந்த டாய்லெட் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வழி இருந்துச்சு. அந்த வழியா தான் ஹிட்லர் ஈவாவோட பெட்ரூமுக்கு போய் அவரோட லவ்வை டெவலப் பண்ணிட்டு வந்தாரு. பல லட்சம் மக்களை கொன்னு குவிச்ச இப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு லவ்வா அப்படின்னு நினைக்கிறப்போ ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. என்னதான் மோசமான கொடூரமான ஆளா இருந்தாலும் லவ் அப்படின்னு வந்துச்சுன்னா அவன் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுவான். அந்த மாதிரி தான் ஹிட்லரும். நீங்க எப்படி லவ்ல சாஃப்டா இல்ல ரக்கடா? கமெண்ட்ல சொல்லுங்க. தன்னோட வளர்ப்பு நாய் அடுத்த நாட்டு ஆர்மி கிட்ட சிக்கி சித்திரவதை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு நினைச்ச ஹிட்லர் அவரோட லவ்வர் அடுத்த நாட்டு ஆர்மி கிட்ட சிக்கி சித்திரவதை அனுபவிக்கிறத விரும்புவாரா? விடுவாரா? மாட்டார்ல. அதனாலதான் அவரு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஈவா ப்ரௌனை கொலை பண்ணிடலான்னு டிசைட் பண்றாரு. ஆனா இந்த இடத்துல தான் ஹிட்லர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் ஈவா ப்ரௌனும் இறந்து போயிடுவோம், நாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் குழந்தை எங்க, அது எங்க, இது எங்கன்னு யாரும் எதுவும் வந்து கேட்க போறது இல்ல. ஸோ இறந்து போறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிச்சு அவசரமா ஒரு கல்யாண விழாவை ரெடி பண்றாரு. அந்த விழாவுக்கு தான் அவரோட அதிகாரிகள்லாம் வந்து கலந்துருந்தாங்க. அதே சமயம் ஏப்ரல் 29 சரியா ஒரு 4 மணி அளவுல ஹிட்லர் அவரோட பதுங்கு குழியில ஒரு உயில் எழுதினாரு. அந்த உயில்ல அவருக்கு நடக்க போற திருமணத்தை பத்தியும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சொத்துக்களை என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் எழுதியிருந்தாரு. அதுலயும் அந்த உயிரோட கடைசியில நான் ரஷ்யாவோட ரெட் ஆர்மி கையில சிக்கி அவமானப்படுறதை விட எனக்கு மரணமே மேல், ஸோ நான் மரணத்தை சூஸ் பண்றேன். அண்ட் நானும் ஈவா ப்ரௌனும் இறந்ததுக்கு அப்புறம் எங்களோட உடம்ப யாரும் பார்க்கவோ இல்ல தொடவோ முடியாத அளவுக்கு எரிச்சு சாம்பலாக்கிடுங்க அப்படின்னு எழுதியிருந்தாரு. இந்த ஒரு உயில் இப்பவும் பேசும் பொருளா இருக்கு. ஆனா இந்த முடிவை ஹிட்லர் தனியா எடுக்கல. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி நாள் மதியம் 2 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்றப்போ ஈவா ப்ரௌனு கூட டிஸ்கஸ் பண்ணி எடுத்த முடிவு தான் இது. பொதுவா ஹிட்லர் சாப்பிட்றப்போ அவர் கூட 2 சர்வன் அப்புறம் ஈவா ப்ரௌன் கூடவே இருப்பாங்க. பட் சாப்பிட்ற அந்த டைம்ல வேலையை பத்தியோ நாட்டு பிரச்சனைகளை பத்தியோ பேசவே கூடாது. சாப்பிட்ற சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ஹிட்லரோட ரூல். ஆனா அன்னைக்கு அவரே அந்த ரூலை பிரேக் பண்ணாரு. ஹிட்லர் ஈவா ப்ரௌனு கிட்ட நம்ம எப்படி இறந்து போகணும், இறந்து போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்றாங்க. இப்படி ஒரு டிஸ்கஸ் பண்றத பார்த்து ஹிட்லரோட 2 சர்வெண்ட்டுக்கும் பீதி ஆகுது. மறுபக்கம் ஹிட்லருக்கும் ஈவா ப்ரௌனுக்கும் பெரிய ஒரு வாக்குவாதமே வருது எப்படி இறந்து போகணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா ஹிட்லர் என்ன சொல்றாருன்னா, நான் துப்பாக்கியெல்லாம் சுட்டுக்கிட்டா உடனே இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஈவா ப்ரௌன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க துப்பாக்கியால சுட்டதுக்கு அப்புறம் நீங்க ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத நான் விரும்பல, நீங்க இறந்ததுக்கு அப்புறமும் அழகா இருக்கணும், ஸோ நம்ம 2 பேரும் சைனைட் கேப்சூல் சாப்பிட்டு இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட காதலியோட கடைசி ஆசைக்கு மறுப்பு தெரிவிக்க ஹிட்லருக்கு விருப்பம் இல்லை. ஸோ அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட் 1 மணிக்கு ஈவா ப்ரௌனுக்கும் ஹிட்லருக்கும் மேரேஜ் ஆச்சு. அவங்களுக்கு நெருக்கமா இருந்த ஒரு சில டாக்டர்ஸ், சோல்ஜர்ஸ், சர்வன்ஸ் மட்டும்தான் அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஹிட்லர் அங்க இருந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவரோட நன்றியும் மரியாதையும் செலுத்தினாரு. அண்ட் லாஸ்டா அவங்க கிட்ட விடிஞ்சதும் நானும் ஈவாவும் தற்கொலை பண்ணிக்க போகிறோம், இப்படி தான் தற்கொலை பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அவங்களோட பிளானை சொன்னாங்க. இதை கேட்டாங்க இருந்த எல்லாருமே கதிகலங்கி போய் நின்னாங்க. இந்த பார்ட்டி நைட் 1 மணிலேருந்து விடிய காத்தால 4 மணி வரைக்கும் நடந்துச்சு. இத்தனை நாளாக தனித்தனி பெட்ரூமில் படுத்துட்டு இருந்த ஈவாவும் ஹிட்லரும் ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரே பெட்ரூம்குள்ளே போகிறாங்க. என்னதான் இத்தனை நாள் லவ்வர்ஸாக ஒன்றா இருந்திருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க இந்த டைம் ரொம்ப ஸ்பெஷல்னு ஹாப்பியாக இருக்காங்க. காலையில் 6 மணிக்கு, அதாவது ஹிட்லர் இறந்து போக போற அன்னைக்கு விடிய காத்தால 6 மணிக்கு ரஷ்யாவோட ரெட் ஆர்மி ஹிட்லரோட பதுங்கக்குழியை நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வருது. இந்த விஷயத்தை கேட்டதும் ஹிட்லருக்கு அவரோட தோல்வியும் மரணமும் இன்னும் பக்கமா தெரியுது. ஒரு நாளும் ரஷ்யாவோட ஆர்மியால என்ன பிடிக்க முடியாது அப்படிங்கிற முரட்ட தைரியத்துல இருந்த ஹிட்லர்
இந்த தகவலை கேட்டதும் உடஞ்சு போய் உட்கார்ந்தாரு. காலையில 8 மணிக்கு ஹிட்லரோட பதுங்கு குழியில இருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் ரஷ்யாவோட ரெட் ஆர்மி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரேடியோ மூலியமா தெரிஞ்சுக்கிறாரு ஹிட்லர். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட மூஞ்சில எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை. யாருக்கிட்டையும் பேசல, யார் பேசுறதையும் இவரும் கேட்க கிடையாது. கடைசியா நான் யாருக்கும் அடிமையாவோ இல்லை கைதியாவோ இருக்க விரும்பல, ரஷ்யாவோட ஆர்மி என்னை பிடிக்கிறதுக்குள்ள என்னோட உயிர் என்னை விட்டு போகணும் அப்படின்னு ஒரு சில வரிகள் மட்டும் பேசுறாரு. ஹிட்லர் இப்படி பேசுறதை கேட்டு அவரோட அதிகாரிகள் மிரண்டு போறாங்க. மதியம் ஒரு 12:45 மணிக்கு ஹிட்லர் அவரோட எல்லா அதிகாரிகளுக்கும் கை கொடுத்து இந்த நாட்டுக்காக அவங்க பண்ண சேவைக்காகவும் விசுவாசத்துக்கும் நன்றி சொல்றாரு. அப்போ அங்க இருந்த செவிலியர் ஒருத்தவங்க, நீங்க எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடாதீங்க, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம், நாங்க உங்க பின்னாடி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹிட்லர், இது நான் எடுத்த முடிவு, என்னோட முடிவில் மாற்று கருத்து அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அவரோட வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையுமே வர கிடையாது. அண்ட் ஹிட்லரோட கடைசி மதிய உணவு வந்துச்சு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச டொமேட்டோ சாஸ் அதிகமாக இருக்க பாஸ்தாவை வயிறார சாப்பிட்றாரு. ஆனால் ஈவா ப்ரௌன் காலையிலேருந்தே சாப்பிடாம அவங்களோட ரூமில் லாக் பண்ணிக்கிட்டு இறந்து போகிறதுக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிட்லருக்கு ரொம்ப பிடிச்ச வெள்ளை ரோஜா கலர் இருக்க கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. அவங்களோட கடைசி மூச்சு சுவாசிக்க வேண்டிய நேரமும் வந்துச்சு. மதியம் 3 மணி. ஹிட்லரும் ஈவாவும் ஒன்னா ரூம்குள்ளே போகிறாங்க. அவங்க ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹிட்லருக்கு நெருக்கமாக இருந்த ஒரு சோல்ஜர், நீங்கள் துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணுறப்போ கை ஸ்லிப் ஆகி புல்லட் கண்ணுக்கு போகிற நரம்புல பட்டுருச்சுன்னா அது செம்மையாக வலிக்கும், சரியா இங்கே வச்சு ஷூட் பண்ணுங்கன்னு கைட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த சில நிமிஷங்களில் ரூமுக்கு வெளியே இருந்தவங்களுக்கு துப்பாக்கி சொல்கிற சவுண்ட் கேட்டுச்சு. அவங்க எல்லாருக்குமே ஒரு செகண்ட் உலகமே நின்று போயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்னு எதுவுமே தெரியாமல் ஒரு இன்ச்சு கூட நகராமல் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. பட் வேற வழியே இல்லாமல் ஹிட்லரோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவரோட சிறப்பு அதிகாரிகளான மார்ட்டின் போர்பன், எயின்ஸ்லிச் அப்படிங்கிற 2 பேர் உள்ளே போய் ஹிட்லர் அண்ட் ஈவாவோட டெட் பாடி எடுத்துகிட்டு வெளியே வராங்க. மணி 3:50 பதுங்கு குழிக்கு வெளியே ஹிட்லர் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் ஈவா மேலே பெட்ரோலை ஊற்றி எரிச்சு சாம்பலாக்குறாங்க. அண்ட் ஹிட்லரோட கடைசி ஆசைப்படி அவரோட சாம்பலை அவரோட நாயோட சமாதிங்க மேலே தூங்குனாங்க. இந்த உண்மை கதை மூலியமா ஹிட்லரோட இன்னொரு வித்தியாசமான முகத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. என்னதான் பல லட்சம் மக்களை கொண்டு குவிச்ச கொடூரனா இருந்தாலும் அவரோட நாட்டு மக்களுக்கு நல்ல தலைவராக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிலாம் இவர் பண்ண தப்புகளை நம்மளால நியாயப்படுத்த முடியாது. இருந்தாலும் இவரோட கடைசி 24 மணி நேரத்தில் இவருக்குள்ள இருந்த உண்மையான காதலும் பாசமும், அவரோட நாய் கூட அடுத்த நாட்டு ஆர்மி கிட்ட சிக்கி சித்திரவதை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு நினைச்ச மனசும் ஒரு வகையில் ஒரு நல்லவர் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு காட்டுது. சரி, நீங்க ஒருவேளை அவரோட கடைசி 24 மணி நேரத்தில் கூட இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை உண்மையா லவ் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.